Hello students, இன்னைக்கு வீடியோல நம்ம 12th physics creative one word ஓட last part தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ English medium studentsக்கு. First question, the dopant to be added with a pure germanium crystal to form n-type semiconductor is அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. boron, phosphorus, aluminum, indium. இது நமக்கு 10th lessonல இருக்கு. செகண்ட் வால்யூம்ல பேஜ் நம்பர் 200 எடுத்துக்கங்க. n-type semiconductorsல நம்ம சேர்க்கிற pentavalent impurities phosphorus, arsenic and antimony. நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பாஸ்பரஸ். இதே மாதிரி பி டைப் செமிகண்டக்டர்ஸ்க்கும் பார்த்து வச்சுக்கணும். போரான், அலுமினியம், கேலியம் அண்ட் இண்டியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the value of forbidden energy gap for silicon at room temperature is அப்படின்னு கொடுத்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. செகண்ட் வால்யூம்ல பேஜ் நம்பர் 198 forbidden gap சிலிக்கானுக்கு 1.1 எலக்ட்ரான் வோல்ட், ஜெர்மானியம்க்கு 0.7 எலக்ட்ரான் வோல்ட். இதுல நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏவும் சியும் ஒரே மாதிரி இருக்கு. 1.1 ஒன்று வோல்ட், இன்னொன்று எலக்ட்ரான் வோல்ட். நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம ஆப்ஷன் சி எலக்ட்ரான் வோல்ட்னு டிக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் அன் ஹைட்ரஜன் ஆட்டம் எலக்ட்ரான் ரிவால்விங் இன் த செகண்ட் ஆர்பிட் ஹேஸ் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு 9th லெசன்ல வருது. According to Bohr atom model, the angular momentum of electron in an orbit is nh by 2 pi. இங்க செகண்ட் ஆர்பிட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலால n-க்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2h by 2 pi. ஸோ 2வும் 2வும் கேன்சல் பண்ணால் நமக்கு h by piன்னு வரும். ஸோ the correct option is option D, h by pi. நெக்ஸ்ட் கொஸ்டின், the current in the circuitனு கொடுத்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு parallel கனெக்ஷன். இந்த சர்க்கியூட்டோட டோட்டல் கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கியூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் in the parallel circuit is 1 by Rp equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. அப்போ R1, R2, R3க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 by Rp equal to 1 by 15, 1 by 15 plus 1 by 15. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 3 by 15 கிடைக்கும். இது 1 by Rp ஓட வேல்யூ தான். நமக்கு தேவை Rp ஓட வேல்யூ. ஸோ Rp equal to 15 by 3, that is equal to 5 ohm. இப்போ I ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். அக்கார்டிங் டு ஓம்ஸ்ல I equal to V by R. ஸோ V ஓட வேல்யூ 15 ohmsன்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணலாம். 15 by R நம்ம கண்டுபிடிச்ச 5. ஸோ 15 by 5 is equal to 3 ampere. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.